தில்லு திராணி தகரியம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் வரப்புல போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துட்டார். சரி, ஏதோ அப்புறம் காது கேட்கல. விவசாயத்தை பற்றி ஒன்றும் அறியாமல் வரப்பில் வழுக்கி விழுந்தவர்தான் ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நக்கலடித்தது காஞ்சிபுரம் பிரசாரத்தில் கலகலப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தங்கள் கூட்டணி குறித்து விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கருணாநிதி குடும்பம் அல்லாத ஒருவரை துணிச்சல் இருந்தால் கட்சியின் தலைவராகவோ முதலமைச்சராகவோ ஆக்க முடியுமா என்றும் சவால் விடுத்தார். உனக்கு தில்லு திராணி தகரியம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது, சொன்னாலே பதவி பறிச்சிருவாங்க. திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை விட்டால் வேறு ஆளே இல்லையா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் கோபாலபுரம் குடும்பத்திற்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள் என்று சாடினார். விவசாயத்தை பற்றி ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். திருவாரூரில் தான் நாற்று நட்டதை பார்த்து ஸ்டாலினும் நாற்று நடுகிறேன் என்று வரப்பில் இறங்கி வழுக்கி விழுந்தார் என்று அவர் கூற சிரிப்பலையில் அரங்கமே அதிர்ந்தது. அதிமுக அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்ற விவரத்தை விசாரிக்க போனேன். அப்ப பெண்களோட பேசிட்டு இருக்கும்போது நீங்க நாட்டை பத்தி தெரியுமா, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா, நாங்க நல்லா தெரியும், நான் உங்களோட பயிர் நடுறேன்னு பயிர் நட்டு காட்டினேன். அதே மாதிரி திரு ஸ்டாலினும் தானும் பயிர் நட வேணும்னு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன், வரப்புல போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துட்டார். சரி, ஏதோ அப்புறம் காது கேட்கல. விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தெரிந்தது போல் நாடகம் ஆடுவது மக்களை ஏமாற்றுவதற்காக. சட்டப்பேரவை தேர்தலில் போட்ட கவட நாடகத்தை மக்களவை தேர்தலிலும் மீண்டும் நடத்தும் திமுகவிற்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பு பேரடியாக இருக்கும் என்று விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.